இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா 150க்கும் அதிகமான ஆன்லைன் கோர்சஸ் வந்து எங்கே ஃப்ரீயாக வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீப்ரஸ், மாயா, அப்புறம் அன்ரியல் என்ஜின், பிளெண்டர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்லேயே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன வெப்சைட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ்டேஷன். ஸோ ஆர்ட்ஸ்டேஷன் பற்றி தெரியாதவங்களுக்கு ஆர்ட்ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுமாரி தான் இதுவும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை இதில் வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ்டேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவை இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்ட்ஸ்டேஷன் வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து எபிக் கேம்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ்டேஷன் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ஆர்ட்ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ்டேஷன் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த டேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரொஃபஷனல், அதாவது கேம்ஸில், மூவிஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து அவங்களுடைய டுட்டோரியல்ஸ், அவங்களுடைய கோர்சஸ் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம போய்ட்டு அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி நம்ம வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எபிக் கேம்ஸ் வாங்கிட்ட வாசி ஆர்ட்ஸ்டேஷன் லேர்னிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2021 வரையும் ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க. ஸோ அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ்டேஷன் லேர்னிங்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு ஆர்ட்ஸ்டேஷனில் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு இமெயில் வச்சு சைன் அப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்ட்ஸ்டேஷன் லேர்னிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா அங்கே கோர்சஸில் வந்து நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்ரியல் என்ஜின், ஜீப்ரஸ், பிளெண்டர், மாயா, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஷன் 360 இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறையா இருக்குது அவைலபிளாக. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் அந்த கோர்சஸ் வேணால் ப்ளே பண்ணி பார்க்குறதா பண்ணலாம். அப்படி இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பிளெண்டர் மட்டும் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணி பிளெண்டர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளெண்டர் மட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3D மட்டும் இல்லாமல் 2Dயும் இருக்குது. ஸோ 2Dயில் நீங்கள் வந்து பெயிண்டிங் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2Dக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்சஸ் நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 2Dயில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அன்ரியல் என்ஜினில் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமேட்டிக் என்விரான்மெண்ட்டாக எப்படி வந்து அன்ரியல் என்ஜினில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து பீட்டர் ட்ரான் அப்படிங்கிறவர் வந்து போட்டிருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், சார் பீட்டர் ட்ரான் யாருன்னு எனக்கு தெரியாது, அவரோட கோர்ஸ் எதுக்கு நான் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கேயே வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம் லைட்னிங் ஆர்டிஸ்ட் அட் யூபிசாஃப்ட். ஸோ யூபிசாஃப்ட் கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ யூபிசாஃப்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் கம்பெனி. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டாம் கிளான்சி, ரெயின்போ சிக்ஸ் சீஜ், அப்புறம் டிவிஷன் இது போல் கேம்ஸ்லாம் வந்து அசசின்ஸ் கிரீட்லாம் அவங்க விளாண்டுருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனியில் வந்து லைட்னிங் ஆர்டிஸ்ட்டாக இவர் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கோர்ஸை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நிறைய கோர்சஸ் வந்து நிறைய ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய கோர்சஸ் வந்து இங்கே ஆர்ட்ஸ்டேஷன் லேர்னிங்கில் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கோர்சஸ் எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ தவிர மற்ற இடத்துல எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் மேலே காட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்ட்ஸ்டேஷன் லேர்னிங் வந்து ஃப்ரீ ஆகிட்ட வாசி. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கோர்ஸ் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் வரக்கூடிய கேரக்டருக்கு எப்படி வந்து ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைபர் பங்க் டிஷர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுமாரி நிறைய கோர்சஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரும் கேம் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 3D ஆர்டிஸ்ட்டு 2D ஆர்டிஸ்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸ் எவ்வளோ மணி நேரம் அப்படிங்கிறது அங்கே கீழே வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த கிரியேட்டிங் சைபர் பங்க் ஸ்டைல் அவுட்ஃபிட் இன் மார்வலஸ் டிசைனர் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 hours 15 minutes. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ட்ரோ டு ஜீப்ரஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் கோர்ஸ் வந்து அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த எல்லா கோர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எது வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த வருஷம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் 2022 ஆரம்பித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து காசு ஆக்கிடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்கிரேட் போனீங்க அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ
பர் மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $7 பெர் மந்த் வந்து நீங்கள் கட்டி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஆர்ட்ஸ்டேஷனை வந்து எபிக் கேம்ஸ் வாங்கின வாசி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து 2021 ஃபுல்லாகவே வந்து இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்னும் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.